ஹலோ மக்களே, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். ஸோ இன்றைய நாள் இனிதாக அமைய முருகப்பெருமானின் ஆசியுடன் வாழ்த்துக்கள். ஓகேவா? ஸோ இன்றைக்கி ரீடிங்குள்ளே போயிடலாம். ஒரு நாளும் டாபிக் எனக்கு தோணும், இந்த டாப்பிக்கு ஒரு ரீடிங் பண்ணுன்னு தோணும். ஸோ இன்றைக்கி என் மனசில் தோன்றது எப்படின்னா, உங்களோட பார்ட்னர் பிரிஞ்சிருப்பாங்க. பட் நிறைய பேர் சூழ்நிலைகளால் உங்கள் கூட பேசாமல் கூட இருக்கலாம். ஒரு சிலருக்கு உண்மையிலேயே உங்கள் மேலே லவ் இருக்கலாம், வெளியில் காட்டிக்க முடியாமல் ஒரு சிலர் தவிச்சிக்கிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ உங்களுக்கே தெரியும், ஆக்சுவலாக சூழ்நிலையினால் கட்டப்பட்டு உங்ககிட்ட அந்த லவ்வை சொல்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் இருக்காங்கன்றது உங்கள் பார்ட்னரை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இது ரெசனேட் ஆகும். சரி, நம்ம கார்டை புல் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. ஒரு கார்டு மட்டும் நான் ஃபஸ்ட்டு புல் பண்ணுறேன். அந்த கார்டு எந்தெந்த ராசியாக இருந்தால் இருக்கலாம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ முருகப்பெருமானே. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு ஒரு கார்டு எடுக்கிறேன். 1 minute. ஓகே. முருகா 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 முருகா. வந்திருக்கிற கார்டு கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ இந்த கார்டோட பொது பலன் பார்த்தீங்கன்னா, மனசில் உள்ளது அவ்வளோ தைரியமாக பேசக்கூடிய ஒரு ஆள். ஓகேவா? ஸோ கிங் எனர்ஜியில் ஸோ அவ்வளோ தைரியமாக பேசக்கூடிய ஆள். அது லவ் லைஃபாக இருந்தாலும் சரி, ஜென்ரல் லைஃபாக இருந்தாலும் சரி, அவ்வளோ தைரியமாக பேசக்கூடிய ஆள். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் அவங்க மேலே அவ்வளோ லவ் இருக்குது. ஆனால் சூழ்நிலைகள்னால பேச முடியல அப்படின்னா அவருக்கு எவ்வளோ மன அழுத்தம் இருக்கும். கரெக்ட் தானே? ஸோ ஒரு கிங் எனர்ஜியில் இருக்கிற ஒரு ஆள் உங்ககிட்ட உங்கள் மேலே உள்ள காதலை சொல்ல முடியாமல் தவிக்கும் போது எவ்வளோ மனசு உளைச்சலாக இருக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்வாட்னாலே உங்களுக்கு காற்று எனர்ஜி. ஓகேவா? ஸோ மிதுனம், துலாம், கும்பம் யாரெல்லாம் நீங்களும் உங்கள் பார்ட்னரும் இருந்தீங்கன்னா இன்னுமே இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகும். மிதுனம், துலாம், கும்பம். ஓகேவா? நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு 10 கார்டு எடுத்துக்கிறேன். சரி, முருகா வேலவா. குளிச்சு வர்ற காடை பார்த்தீங்களா? எஸ்கேப்பிங். மனசில் ஒரு வழி இருக்குது, ஆனால் எஸ்கேப் ஆகுறாங்க சூழ்நிலையினால். அவங்கக்கிட்ட அவாய்டிங், பிளாக்கிங், புஷ்ஷிங் அவே. ஆனால் மனசுக்குள்ளே கிங் எனர்ஜி இருக்குது. எஸ்கேப் ஆகுறாங்க அப்படின்னா பார்க்கலாம் காடை என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ரெண்டு, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. காடை பார்த்தீங்களா? பிட்டர்னஸ். அவங்க மனசுக்குள்ள ஒரு கசப்பான உணர்வு இருக்குது. ஏன் கசப்பான உணர்வு அப்படின்னா, ஒரு கிங் எனர்ஜி பார்த்தோம், கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் பார்த்தோம். எதை எடுத்தாலும் மனசு தைரியமாக பேசுகிற ஒரு ஆள். ஓகே. ஸோ உங்களோட மனைவியோ கணவனோ பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப தைரியமாக பேசக்கூடிய ஒரு ஆள். ஆனால் உங்கள் விஷயத்தில் பேச முடியாமல் எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க. ஓகே. ஸோ இந்த கார்டு வந்ததில்ல, எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு மனசுக்குள்ளே எவ்வளோ ஒரு கசப்பான ஒரு அனுபவம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அவங்க சூழ்நிலை கைதி தான். அவங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்குறாங்க, மனசு உடஞ்சி போயிருக்காங்க. ஐயோ என்னால் முடியலையே. உண்மையை சொல்லணும்னா பல குடும்பங்கள் பிரிஞ்சாலும் சேர முடியாததுக்கும் ஒரு சில ரீசன்ஸ் இருக்கும். மனசுக்குள்ளே அவ்வளோ காதல் இருக்கும், ஆனால் சேர முடியாத சூழ்நிலையும் உருவாகும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப வலி நிறைந்த அது ஒரு அனுபவமாக இருக்கும்ல. ஸோ அந்த இதை பாதி பேர் இந்த டைமில் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 50% வியூவர்ஸ்க்கு கனெக்ட் ஆகும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்களோட பார்ட்னர் எப்படி ஆள், உண்மையிலே லவ் இருக்கா, சூழ்நிலை தான் அவங்கள கட்டி போட்டிருக்கா, என்ன தப்பு வேணாலும் பண்ணட்டுமே, ஆனால் அவங்க உள்ளே மனசுக்குள்ளே காதல் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும்ல. ஸோ ஒரு குட்டி ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போதைக்கு கண்ணை மூடிக்கோங்களேன். கண்ணை மூடிட்டு உங்களோட பார்ட்னர் ஒரு சேரில் ஒரு தனியாக ரொம்ப லைட்டு போடாத ரூமில் உட்காந்து ஒரு சேரில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க.
அந்த டைமில் நீங்கள் உள்ளே போகிறீங்க. கண்ணை மூடிட்டு அதை அப்படியே இமேஜினேஷன் பண்ணணும். எப்படி நம்ம ஒரு வீடியோவில் கூட பார்த்தோம்ல, லெமனை கட் பண்ணி வாயில் பிழிஞ்சு விட்டா புளிக்கும்ல வாய், அந்த மாதிரி ரியலாக அந்த சீன் இப்போ நடக்கிறத நினச்சிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னர் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அதை இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். உண்மையாகவே அவங்களோட எனர்ஜி உங்கள் மேலே லவ் இருந்ததுன்னா உங்கள்கிட்ட அவங்க எனர்ஜியில் கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அவங்க உண்மையிலே ஃபீல் பண்ணி உங்கள் கையை பிடிச்சி அழுகுறாங்க, இல்லை கையை பிடிச்சி ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உங்கள் பார்ட்னருக்கு உங்கள் மேலே லவ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த வேர்ல்டே வந்து வார்த்தைகளை விட எனர்ஜியால் நிறைய பின்னி பிணைஞ்சிருப்போம். ஸோ அதுதான். ஸோ ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜின்றது பார்த்திங்கன்னா லவ் தான். இந்த காசு பணம் எல்லாமே அதுக்கப்புறம் தான். ஹோல் மொத்த பிரபஞ்சத்தையே ஏற்கிறது லவ் மட்டும்தாங்க. அதுக்கப்புறம் தான் காசு பணம் இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம். ஓகே, ஏதோ ஒரு லைஃப்பை வாழ்ந்துடலாம். பட் லவ் தான் ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ் தான். ஸோ அது வந்து உங்களோடது வந்து உண்மையாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களோட பார்ட்னர் வந்து சூழ்நிலை கைதியாக கட்டி போட்டு இருந்தாலும் அவங்க மனசில் உண்மையான லவ் இருக்குது. ஸோ அது ஒரு கசப்பான அனுபவமாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஃபீல் மட்டும் பண்ணுறாங்களா அப்படின்னா இல்லை, ரியலைஸும் பண்ணுறாங்க. ரியலைசேஷன். ஓகே, ஸோ ரியலைஸும் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவேக்கனிங் ஆகுது. நான் இதை எப்படி உடைக்கிறது, அவங்கள சுற்றி நிறைய தடைகள் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். நிறைய வீடியோவில் பார்த்துட்டோம். தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம், இல்லை சூழ்நிலையாக இருக்கலாம், கெரியரில் ஒரு பெரிய ஸ்டெப் பேக் இருக்கலாம் அவங்களுக்கு, இல்லை ஏதோ ஒரு விஷயம்னால அதை அந்த சூழ்நிலையை உடைக்க முடியல. அந்த மாதிரி சூழ்நிலையில் உள்ளவங்களுக்கான ரீடிங் தான் இது. ஓகே, ஸோ ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கசப்பு மட்டும் இருந்தால் அது ஒரு பலூனில் காற்று ஊதிக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு தான் தாங்க முடியும், வெடிக்க தானே செய்யும். ஸோ அந்த கசப்பான அனுபவம் ஒரு நாளும் அவங்க மனசில் வந்து கொண்டுகிட்டு இருக்கும்போது, நைட்டு தூங்கும்போது, அதாவது டே டைமில் ஒன்றும் தெரியாது. அவங்க நைட்டு போய் தூங்கும்போது, டே டைம் வந்து அவங்க வந்து உங்களோட கணவனோ மனைவியோ வந்து ரொம்ப பிஸியாகிடுவாங்க, ஒர்க் போவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனால் நைட்டு என்ன பண்ண முடியும், மனசு அதை யோசிக்க தானே செய்யும். ஸோ அதை ரியலைஸ் பண்ண 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 பலூனுக்குள்ளே வந்து அடைப்பட்ட காற்று மாதிரி ஊதிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா ஒரு நாள் வெடிக்கும்ல, அது வெடித்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாதுப்பா சாமி, என்ன பண்ணணும்னு தெரியலையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேக்கனிங் நடக்குது. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ளேயே ஒரு ஹோப் வந்து மலருது. ஸோ என்றைக்காவது நம்ம சேர்ந்துட மாட்டோமா, என்றைக்காவது இந்த சூழ்நிலைகள் உடஞ்சிராதா அப்படின்றது அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஹோப் இருக்குது. இது கம்ப்ளீட்டாகவே அவங்களோட எனர்ஜி தான். ஓகேவா? உங்களுக்கான ரீடிங் இல்லை. ஸோ பிரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்றது தான் இது. கண்டிப்பாக வந்து அவங்களோட எனர்ஜி தான். அதை கிளைம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க ஹோப்போடு இருக்காங்க. என்றைக்காவது நம்மளோட சூழ்நிலைகள் மாறிடாதா? ஏன்னா காலம் பதில் சொல்லும்னு இருக்கும்ல, அந்த மாதிரி மனசுக்குள்ள கவலையோட வெளிக்காட்ட முடியாமல் ரொம்ப திணறி போயிருக்காங்க. ஆனால் அவங்களுக்குள்ளேயும் ஒரு சின்ன ஹோப் ஒன்று இருக்குது. ஓகே, சூப்பருங்க. ஸோ ஏன்னா காலம் பதில் சொல்லுன்னு சொன்னோம்ல, கண்டிப்பாக இது வந்து உங்களோட டிவைன் ஃபெமினைன். நீங்கள் தான் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னங்க நம்ம ஃபீல் பண்ணணும்? காலங்கள் பதில் சொல்லும். ஒரு டிவைன் டைமிங்காக வெயிட் பண்ணலாம். கூடிய விரைவில், ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப கூடிய விரைவில் நடக்கலாம். இது எல்லாமே வந்து உங்களோட எனர்ஜி, அவங்களோட எனர்ஜி, சூழ்நிலைகள், விதி நிறைய இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வந்து டிவைன் கவுண்டர் பார்ட்னா அதில் வந்து ஒரு பிரிவு செப்பரேஷன்றது இல்லவே இல்லை. நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக வந்து பிரிஞ்சிருக்கலாமே தவிர நீங்கள் ரெண்டு பேருமே எனர்ஜியால் கனெக்ட் ஆகி தான் இருக்கீங்க. ஓகே, இந்த எனர்ஜியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கிளைம் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் அ வெரி பாசிட்டிவ் எனர்ஜி. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எஸ் ஐ எம் தேர் டிவைன் கவுண்டர் பார்ட், ஓகே, ஸோ ஐ எம் தேர் டிவைன் ஃபெமினைன், ஆர் ஐ எம் தேர் டிவைன் மாஸ்குலின், ஆர் ஐ எம் தேர் டிவைன் கவுண்டர் பார்ட், தயவுசெய்து கிளைம் பண்ணுங்கள். அப்படி இல்லையா ஐ ட்ரஸ்ட் யூனிவர்ஸ் அப்படின்னு கூட போடுங்க. இது ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி. ஏன்னா கண்டிப்பாக டிவைன் கவுண்டர் பார்ட் செப்பரேஷன்றது எத்தனை கண்டங்கள் தாண்டி இருந்தாலுமே எனர்ஜெட்டிக்கலாக நீங்கள் கனெக்ட் பண்ணி தான் இருப்பீங்க. பட் ஹோப்பை விடாதீங்க. ஓகே, ஸோ யூனிவர்ஸ் ஏதோ ஒன்று நம்ம நிறைய ரீடிங்கில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். யூனிவர்ஸ் நேற்று ரீடிங்கில் கூட, முந்தானத்து ரீடிங்கில் கூட பார்த்தோம். யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஏதோ ஒன்று பிஹைண்ட் த சீன், அதாவது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அது எவ்வளோ சீக்கிரம் நடக்கணுன்றது உங்களோட எனர்ஜியில் தான் இருக்குது. ஸோ அதனால் ஹோப்பை மட்டும் என்றைக்குமே விட வேண்டாம். ஓகேவா? ஓகே, ஸோ அப்பப்போ வித்ட்ராவும் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பயமும் இருக்குது. ஒரு நாள் வந்து என்ன பண்ணுறாங்க, நல்லா ஐயோ நான் ஏதாவது ஒன்று பண்ணணுன்றாங்க. இன்னொரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா பயப்படுறாங்க, அந்த சூழ்நிலை வச்சு பயப்படுறாங்க. மேபி
தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம், அவங்க அம்மா அப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, அதில் வித்ட்ராவும் பண்ணுறாங்க, உள்ளே வெளியேன்னு தான் விளையாடிட்டு இருக்காங்க. பாருங்களேன், ஒரு சில கார்டு நல்ல ஹோப் இருக்குது, ஆனால் வித்ட்ரான். இது என்னன்னு எனக்கு புரியல. சேருவோன்னு நினைக்கிறாங்க, வித்ட்ரா பண்ணுறாங்கன்னா ஒரு நாள் சேருவோன்னு நினைக்கிறாங்க, ஒரு நாள் வித்ட்ரா பண்ணுறாங்க. ஓகே, செகண்ட் சான்ஸ் இருக்கா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக செகண்ட் சான்ஸ் இருக்குன்றது தான் யூனிவர்ஸ் சொல்லுதுங்க. ஓகேவா? ஸோ மனசு தளரவே கூடாது. ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, மேக்கிங் அமெண்ட்ஸ் இருக்குது. ஏதோ ஒன்று அவங்களோட சூழ்நிலையில் யூனிவர்ஸ் மாற்ற போகுது. ஸ்ட்ராங்காக கிளைம் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்பினா மட்டும்தான் நடக்கும். நம்மளேனா சத்தியமாக சேராமலே வாழ்க்கை முடிஞ்சது. ஓகேவா? நீங்கள் எனக்கு எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல, எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நம்பிக்கை ஒரு 0.1% கூட இழக்காமல் இருந்தீங்கன்னா லைஃப்பில் எதை வேணாலும் சாதிக்கலாம். ஏன் நீங்கள் பில்கேட்ஸ் மாதிரி கூட ஆகலாம். ஓகேவா? பட் நம்ம அதை நினைக்கிறதில்ல, அவ்வளோதான். ஓகே, இது ஒரு சிலருக்கு இது ஒரு கர்மிக். இப்போ நீங்கள் செப்பரேஷனில் இருக்கிறது ஏதோ பூர்வ ஜென்மத்து பலன் தான். ஓகே, ஸோ அது கார்மிக் ரிலேஷன். இந்த கார்மிக் சைக்கிள் எண்ட் ஆகவுமே கண்டிப்பாக டிவைன் கவுண்டர் பார்ட் செப்பரேட் ஆகி இருக்கவே முடியாது. கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் சேர வேண்டியதுன்றது ஒரு விதி. ஏன்னா இந்த கார்டில் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா டிவைன் ஃபெமினின் வந்திருக்கு, கர்மா வந்திருக்கு. அப்படின்னா கண்டிப்பாக பூர்வ ஜென்மத்தோட பலன் தான் நீங்கள் அனுபவிக்கிறது. எத்தனை தடவை சொன்னாலும் அதுதானே. நிறைய பேர் இந்த ஜென்மத்தில் நல்லா தான் வாழ்ந்துட்டுருப்பீங்க, நிறைய நல்லது பண்ணுவீங்க. பட் ஏன் வந்திருக்கு அப்படின்னா அதுதான் கர்மா. உங்களையோ இல்லை இது அவங்களோட எனர்ஜின்னு தான் சொன்னேன். அவங்களோட கர்மா தான். அவங்களோட கர்மாவில் அவங்க மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க பாருங்கள். கைகள் கட்டப்பட்டுள்ளது. அவங்களால ஒன்றும் பண்ண முடியலைங்க, பாவங்க. கைகள் கட்டப்பட்டுள்ளது. மனசுக்குள்ளே கசப்பான உணர்வு இருக்குது, கைகள் கட்டப்பட்டிருக்கு, கார்மிக் சைக்கிள் இருக்குது. என்னங்க பண்ணுவாங்க அவங்க? என்ன ஆகும்? ஸ்ட்ரெஸ்ஸு. ஓகே, ஸ்ட்ரெஸ்ஸு. மனசுக்குள்ளே ஒட்டஞ்சு அழுகுறாங்க. ஒரு சிலர் அழுதா கூட ஆச்சரியத்துக்கு இல்லை. எப்படி அழுகுறாங்க அப்படின்னா யாருக்கும் தெரியாமல் அழுகுறாங்க. ஓகே, இந்த பாருங்கள், இந்த ஃபிகரை பாருங்களேன். அவங்க மூஞ்சியை ஃபுல்லாக மூடிட்டு அழுகுறாங்க. யாருக்குமே தெரியல அவங்க உள்ளே என்ன இருக்குன்றது, வெளி உலகத்துக்கு தெரியல. அதுதான் இந்த ஃபிகர் காட்டுது பாருங்கள். மூஞ்சி ஃபுல்லாக பேப்பர் வச்சு ஒட்டி வச்சுருக்காங்க. லாங்கிங், ஏங்குறாங்க. வேறு என்னங்க வேணும்? கண்டிப்பாக அவங்களுக்கு அவேக்கனிங் இருக்குது. பட் அது எல்லாமே டிவைன் டைமிங்கில் உங்களோட எனர்ஜியோடு சேர்த்து கனெக்ட் பண்ணி தான் நடக்கும். நல்லதே நினைப்போம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நம்ம ஒரு நிறைய வீடியோவில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஐம் சாரி, ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படின்றது சொல்கிறதோட இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஐ எம் மேக்னெட். நான் ஒரு காந்தம். எதுக்கு காந்தம்? என்னோட பார்ட்னரோட லவ் அட்ராக்ட் பண்ணுறதுல நான் காந்தம். அதை சொல்லிக்கணும். ஐ எம் மேக்னெட் டு அட்ராக்ட் மை பார்ட்னர் லவ். தமிழில் கூட நீங்கள் சொல்லுங்கள், நான் ஒரு காந்தமாக இருக்கிறேன், என்னோடய பார்ட்னரோட லவ் அட்ராக்ட் பண்ணேன். இதை நீங்கள் ப்ரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஐம் மேக்னெட்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த நீங்கள் அதை ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஐம் மேக்னெட் அப்படிங்கும்போதே நீங்கள் என்ன பண்ணணும்? விஷுவலைஸ் பண்ணணும். எப்படி நம்ம ஒரு சீன் க்ரியேட் பண்ணோம்ல, ஒரு சேரில் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணி உங்கள் கையை பிடிச்சி சாரி சொல்லி ரீயூனியன் நடக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே ஐம் மேக்னெட் ஃபார் திஸ் சீன், மேக்னெட் ஃபார் திஸ் சீன் சொல்லிக்கிட்டே இருங்களேன். உங்களுக்கே ஒரு பாசிட்டிவிட்டி வரும். ஓகேவா? அதுதான் யூனிவர்ஸுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு சிக்னல். எனக்கு இதுதான் வேணும், என்னோடய லைஃபுக்கு இதுதான் வேணும்னு நீங்கள் யூனிவர்ஸ்கிட்ட சொல்கிற சிக்னலே அதுதான். ஸோ பி பாசிட்டிவ். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மனசுக்குள்ளே ஏதாவது நல்ல விஷயத்தை நினச்சிக்கிட்டே இருங்க. வார்த்தைகளோட நினைவுகளுக்கு சக்தி ஜாஸ்தி. ஓகேவா? ஸ்டே பிளஸ்ட். சாரிங்க, ரஷ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். சாரி. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.